கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். கடந்து போன 10 மாதங்களை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இந்த 11ஆவது மாதத்தினுடைய முதலாவது நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்தமாக தேவ வேதாகமத்திலிருந்து சங்கீத புத்தகம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை, வேதம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்காய் கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரை ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், ஜீவனை மீட்டுக் கொள்ளுகிறார், அவருடைய உயிரை மீட்டுக் கொள்ளுகிறார், அவருடைய எல்லா விதமான காரியங்களை தேவன் மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொல்வதற்கான வாக்காக தேவன் உங்களுக்கும் எனக்கும் 34ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வைத்திருக்கிற காரியம், ஆத்துமாக்களுடைய உயிரை காக்கும்படியாக ஆண்டவர் ஊழியக்காரன் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறார், மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் சொல்கிறது. நீங்கள் நானும் சுவிசேஷத்தை சுமந்து சொல்லும் பிள்ளைகளாக, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கென்று சொல்லப்பட்ட சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் யாவரும் புதிய ஏற்பாடினுடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீங்கள் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் நானும் ஊழியக்காரராக இருக்கிறோம். ஆகவே உங்கள் ஜீவனையும் என்னுடைய ஜீவனையும் ஆண்டவர் மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லது அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜீவனையும் என்னுடைய ஜீவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் இந்த மத்தியிலே விசேஷமாக வாக்காக உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். முதலாவது உதாரணமாக தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லும் பொழுது விசேஷமாக ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக நம்ம அறிந்திருக்கிற ஒவ்வொரு சத்தியம் என்ன என்று சொன்னால், நோவாவுடைய காலத்திலே எல்லா விதமான தீமைகளை செய்து ஆண்டவர் மனுஷனை படுத்ததற்காக நான் விஷயப்படுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களுடைய பாவம் பெருகிற்று. எல்லா விதமான சூழ்நிலைகள் வானத்திற்கு எட்டினது என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்றது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் நிற்றமும் தோற்றமும் பொல்லாததாக இருக்கிறது என்றும் சொல்லி கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவன் இருதயத்திற்கு விசனமா இருந்தது என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற வேத வசனம் என்று சொன்னால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா 120 வருஷம் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து தேவன் சொன்ன வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து வாசித்து அவன் பிரசங்கித்தபடினாலே தேவன் விசேஷமாக நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்கமாய் தெளிவாய் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய பேழையிலே இந்த 8 பேர்கள் மாத்திரம், நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மாத்திரமே உள்ளே சென்று அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், அவர் மீட்டுக் கொள்ளுகிறார் என்பதற்கு நோவா உதாரணமாக இருப்பதை நீங்கள் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு அக்கிரமம் நிறைந்த ஊர்களிலும் அவ்வளவு விதமான எல்லா விதமான பொல்லாப்பு செயல் மத்தியிலும் கூட ஆண்டவர் விசேஷமாக நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவின் மூலம் ஜீவனை பாதுகாத்து கொண்டு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, நோவா அவன் தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவன் அவன் மேல் குற்றம் சுமத்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவனை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் திட்டமாய் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதமாய் சொல்லுகிற வேத காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இதோ வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் என்பதற்கு நோவா முதலாவது உதாரணம். 2வது உதாரணமாய் பார்க்கும் பொழுது என்னாகும் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது விசேஷமாக அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 2 விதமான குரூப் அங்கே போகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்த்து அவங்க என்ன செய்யறான்னு சொன்னால் அறிக்கைகளை கொண்டு வரும்படியாக திரும்பி கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது அந்த 10 பேர் தீமையான காரியங்களை சொல்லுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 பேர் மட்டும் மாத்திரம்தான் என்ன செய்யறாங்க, நன்மையான காரியங்களை சொல்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக தெளிவாய் சொல்கிறது. அவர்கள் போய் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள், பார்த்து அவர்கள் மலைத்து எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் காணப்படுகிறது அவர் கண்களுக்கு. ஆனால் காலேப்பும் யோசுவாவும் 2 பேர் மாத்திரமே என்ன சொல்றாங்கன்னா, நன்மையான அறிக்கை, நன்றியான அறிக்கை, தேவன் இந்த தேசத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னார்கள். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது போல, தேவன் தம்முடைய ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் என்பதற்காக காலேப்பும் யோசுவாவும் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட்டார்கள். அவருடைய ஜீவன்கள் பாதுகாக்கப்பட்டது. ஆரம்பித்த காலம் முதல் கடைசி பரியந்தம் அவர்கள் நிலைநிறுத்தபடினாலே தேவன் அவர்களை நீதிமான்கள் என்று கண்டு அவர்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக தம்முடைய ஜீவனை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் மிக தெளிவாய் சொல்லுகிறதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறதை நன்றாக அறிந்திருக்கிறோம். தேவன் கருமையான விசுவாச பிள்ளைகளே, மீண்டுமாய் வேத வசனம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. அநேக காரியங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுதும் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை எப்படியாய் பாதுகாக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். 3வது உதாரணமாக புதிய ஏற்பாடின் காலத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் விசேஷமாக அவருடைய ஜீவனை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஊழியக்காரன் ஆத்மாவை பாதுகாக்கிறார் அல்லது அவைகளை எல்லாவற்றையும் தீங்கிலிருந்து விலக்கி காக்கிறார் என்பதற்கு 3வது உதாரணமாக பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எத்தனையோ விதமான சேதங்கள், கப்பல் சேதங்கள், அவருடைய பாம்பு கடிகள், மற்ற சேதங்கள், அநேக சேதங்கள் வந்த போதிலும் கூட, நீரோ மண் முன்பதாக நிற்கிறான், எல்லாவற்றின் சேதம் வந்த போதிலும் கூட ஆண்டவர் விசேஷமாக அவருடைய ஜீவனை பாதுகாத்துக் கொண்டார் என்பதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம் என்பதற்கு வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் திட்டமாக தெளிவாய் சொல்லுகிறதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவன் மீட்கப்பட்டது. அநேக சமயங்களிலே அவர் கல்லெறியப்பட்டார், இதோ பாம்பு கடியில் இருந்தார், ஷிப்ரெக்டா இருந்துச்சு, எல்லா விதமான காரியத்தின் மத்தியில் கூட பலவிதமான சேதங்கள் ஏற்பட்ட போதிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை மாறலாய் பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்றார், அவருடைய ஜீவனை ஆண்டவர் ஆத்மாவை அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பேதுருவை அறிந்திருக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் போடப்படுகிறான். அவருடைய ஜீவனையாக எடுப்பதற்கு அநேக வழிகள் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் தேவன் தம்முடைய தேவ தூதர்களை கொண்டு அவனை விலக்கி, எல்லாவற்றுக்கும் தீங்குக்கு விலக்கி அவனை மதில் மேலாக இறக்கிவிட்டு அவன் வழி செல்லுகிறதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலே, தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்கள் நானும், தேவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற நீங்கள் நானும், தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொள்ளுகிற நீங்கள் நானும், தேவன் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறார், நம்ம மேல் குற்றம் சுமராது என்று சொல்லி தேவன் விசேஷமாக உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நாம் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் ஜீவன் என்பது தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற ஒரு மேலான ஸ்லாக்கியம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சொல்லுகிறார். தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதும் நம்முடைய ஜீவ சுவாசம் இருப்பதும் தேவன் உங்களை பாதுகாக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறார், வெள்ளத்துகிறார் என்பதற்கு இந்த 10 மாதங்கள் சாட்சியாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், வெள்ளத்துதல் உங்களுக்கும் எனக்கும் இருந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவளை பாதுகாக்கிறார், அவர் எல்லாவற்றுக்கு மேலாக ஜீவனை கொடுக்கிறார் என்பதற்கு நிச்சயமாக அறிந்து கொள்ளும் இந்த உதாரணங்கள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சித்தத்தோடும் செயலோடும் செய்யப்படும் பொழுது நம்முடைய ஆத்மாவை காட்பார், மீட்டுக்கொள்வார் என்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்காய் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி கண்ணும்படி பிரார்த்தனை செய்து இதை பெற்றுக்கொள்வோம். எங்கள் நேசிக்கிறதான தகப்பனே, எங்களோட ஜீவனோடு இருப்பது ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை. இது சொன்னது போல உம்முடைய ஆத்மாவின் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னது போல, உம்முடைய ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இப்படியாக வேத வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நீர் கொடுத்த உதாரணத்து மூலமாய் பார்க்கிறோம். அது எங்களுடைய ஜீவனும் எங்களுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது. தகப்பனை இம்மட்டுமாய் நடத்தினீர், இம்மட்டுமாய் தாங்கி தப்புவித்து ஏந்து சுமந்து பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆண்டவரே, இந்த நாள் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day, have a blessed month, and God bless you. Amen.